அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். நம் அனைவருக்கும் ஒரு கனவாக இருக்கக்கூடியது சொந்த வீடு. அந்த சொந்த வீடு வாங்க ஒரு எளிய வழிமுறை பார்ப்போம் வாங்க. நம் வாழ்நாளில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று அனைவரின் ஆசை. நம் அனைவரும் ஆசை நிறைவேறுவது இல்லை. சில பேருக்கு தான் சொந்த வீடு அமையும். நம் சொந்த வீடு வாங்க எந்த தடையும் இல்லாமல் நம் முன்னேறி சென்று சொந்த வீட்டில் அமர செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு வேண்டும். செவ்வாய் பகவான் பூமிக்கு அதிபதி. அவர் நினைத்தால் நம் சொந்த வீட்டில் குடிபோக யாராலும் தடுக்க முடியாது. செவ்வாய் பகவானை நாம் மகிழ்விக்க நாம் செய்ய வேண்டியது, செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகன் பகவான். அதனால் முருகன் உகுந்த செவ்வாய் அன்றும் கிருத்திகை சஷ்டி அன்றும் காலை அல்லது மாலை நெய் தீபம் 6 அகல் விளக்கில் நெய் விட்டு சிகப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றி பூ வைத்து ஒரு டம்ளரில் நெய்வேத்தியம் வைத்து கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் உங்களால் முடிந்தது படிக்கவும், முடியவிட்டால் பாடல் ஒலிக்க விடவும். நம் மனதார முருகன் பெருமானின் செவ்வாய் பகவானையும் வணங்கி வாருங்கள். அதே போல் உங்களால் முடிந்தால் நீங்கள் சிறுவார்புரி முருகன் கோவிலுக்கு செவ்வாய் அன்று 6 வாரம் சென்று வாருங்கள். அபிராமி அந்ததி பாடல் எண் 20, 68 எண் 2 பாடல்களும் நீங்கள் முடிந்தால் பாடுங்கள், இல்லைவிட்டால் பாடல் ஒலிக்க விடுங்கள். நாம் தினமும் ஏற்றும் காமாட்சி அம்மன் விளக்கின் அடியில் குபரன் கூறிய 5 ரூபாய் நாணயத்தை தலை தெரியும்படி வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும். வாரந்தோறும் செவ்வாய் அல்லது வெள்ளி அன்று செய்யுங்கள். மறுவாரம் இந்த நாணயத்தை எடுத்து சேர்த்து வையுங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் பொழுது இந்த நாணயத்தை எடுத்து சென்று கோவிலுக்கு தேவையானதை வாங்கி தாருங்கள். இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கனவு இல்லம் உங்களை தேடி கூடி சீக்கிரம் வந்தடையும். நன்றி.